தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமீன். அன்பின் நல்ல தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நீர் விரும்பியவாறு நடப்பதற்காக உமது திருமகன் எங்களுக்கு அருளிய இறைவார்த்தைகளை நாங்கள் படித்து தியானிக்க எங்களுக்கு நீர் அருள் புரிந்ததற்காக நன்றி கூறுகிறோம். அந்த வார்த்தையின்படி நாங்கள் வாழ எங்களுக்கு நீர் அருள் புரிவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அதற்காக நன்றி அப்பா. ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் தவக்காலத்தினுடைய 16ஆம் நாளில் இருக்கிறோம். இன்று மார்க்கு நற்செய்தியினுடைய 3 மற்றும் 4ஆம் அதிகாரங்களை படித்து கேட்டு தியானிக்க நாம் இருக்கிறோம். அதற்காக நான் உங்களை அழைக்கிறேன். 3வது அதிகாரத்திலே இயேசு பல வல்ல செயல்களை செய்கிறார். திரளான மக்களுக்கு அவர் பணிபுரிகிறார். தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்து எல்லாம் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றை எல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்து குணம் பெற்று சென்றார்கள். பேய்கள் எல்லாம் இறைமகன் நீரே என்று கத்திக்கொண்டு வெளியேறின என்று நாம் பார்க்கிறோம். பிறகு இயேசு தம்மோடு வந்திருப்பவர்களில் 12 பேரை தமது சீடராக அவர் தேர்ந்தெடுப்பதை நாம் தொடர்ந்து படிக்கிறோம். ஒரு கட்டத்திலே இயேசு பேய்களை ஓட்டுவதை கண்டு பொறாமை கொண்டவர்கள், மறைநூல் அறிஞர்கள் இயேசுவை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். அவர்களுக்கு சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியுமா என்று கேட்டு, தூய ஆவியினுடைய வல்லமையால் இயேசு இதனை செய்ததால் அவர்கள் தூய ஆவியை பழிப்பது கண்டு, தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார், என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் என்று தூய ஆவியாரை பற்றி நாம் எச்சரிக்கையோடு நடந்து கொள்ள இயேசு நமக்கும் இதனை படிப்பிக்கிறார். ஆகவே நம்மை தூய ஆவியாரால் நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பினும் நம்மை விடுவிக்க தூய ஆவியாரால் முடியும். ஏனெனில் தூய ஆவியார் இருக்கும் இடத்திலே வல்லமை உண்டு. ஆமீன். இயேசுவினுடைய உண்மையான உறவினரை பற்றிய கேள்வியிலே தேவ அழைப்பு உலக பார்வைக்கு அதிகமாக தோன்றலாம். தெய்வீகத்தினுடைய ஆர்வம் மனித கண்களுக்கு புரியாமல் போகலாம். இயேசுவினுடைய ஊழியம் சாதாரண மனித வரம்பல்ல, அதையும் மீறியது. ஆகவே கூட்டம் மிகவும் அதிகம். அவர் சாப்பிடவும் இல்லை, தொடர்ந்து போதித்து கொண்டிருந்தார். மத தலைவர்கள், முக்கியமாக மறைநூல் அறிஞர்களுடைய எதிர்ப்பை கண்ட குடும்பத்தினர் கவலைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இயேசு உடல் நலத்தையும் பாதுகாப்பையும் கவனிக்கவில்லை. அதனால் அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல வந்தார்கள் என்று இறைவசனம் கூறுகிறது. அதே நேரத்திலே, இதோ உம்முடைய தாயும் சகோதரரும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னபோது, என் தாயும் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்பதாக நாம் நற்செய்தி வாசகத்தை படிக்கிறோம். இறைவனுடைய சித்தத்தை செய்கிறவரே இயேசுவினுடைய சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார். இதன் அர்த்தம் அவர் மரியாவை அவமதிக்கவில்லை. நற்செய்தியினுடைய பல இடங்களில், வேறு இடங்களில் அவர் தமது தாயை மரியாதையோடு அழைப்பதை நாம் பார்க்கிறோம். இறப்பின் போது கூட தன்னுடைய தாயை பராமரிக்க அவரை யோவான் என்னும் சீடரிடம் ஒப்படைத்ததையும் நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்க இருந்த பாடம் என்ன? இரத்த உறவை விட இறைவனுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிதலே உயர்ந்த உறவு. மரியாள் தேவ சித்தத்திற்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தவர். இறைவன் தன்னுடைய வார்த்தையை கபிரியேல் தூதர் மூலமாக அறிவித்த போது, உம்முடைய வார்த்தைப்படி எனக்கு ஆகட்டும் என்றார். ஆக இயேசு மரியாவை நிராகரிக்கவில்லை. ஆன்மீக குடும்பத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். இறைவனுடைய திருவுளம் செய்யும் அனைவரும் ஒரே குடும்பம் என்பதை அவர் அறிவித்தார். ஆகவே உண்மையான கீழ்ப்படுதலையும் கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி இறைவனுடைய குடும்பத்தில் உறுப்பினராவதையும் இயேசு விரும்புகிறார். அன்னை மரியாள் குடும்பத்தினுடைய தலை சிறந்த உறுப்பினராய் இருப்பது போல நாமும் அந்த குடும்பத்தில் உறுப்பினராய் இருக்கும் பொருட்டு அவருடைய வார்த்தையை, அவருடைய திருவுளத்திற்கு முற்றிலும் அன்னை மரியாளை போல கீழ்ப்படிவோம். ஆமீன். தொடர்ந்து உவமைகள் மூலமாக இயேசு போதிப்பதை நாம் பார்க்கிறோம். விதைப்பவர் உவமை, விளக்கு உவமை, முளைத்து தானாக வளரும் விதை உவமை, இவற்றை எல்லாம் இறை ஆற்றுக்கு ஒப்பிட்டு அவர் பேசுகிறார்.
கடுகு விதை உவமை ஆக இறை ஆட்சி எங்கும் பரவ வேண்டும் என்பதை இதன் மூலமாக குறிப்பிடுகிறார். மேலும் காற்றையும் கடலையும் அடக்கும் வல்ல செயல்கள் இயேசு புரிவதை நாம் 35வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். விழித்தெழுந்து இறையாதே அமைதியாய் இரு என்று கடலை நோக்கி கூறுகிறார். ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்றும் அவர் கேட்கிறார். அவர்கள் பேரச்சம் கொண்டு காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இயேசுவினுடைய வல்ல செயல்களை மீண்டும் மீண்டுமாக நாம் படித்து தியானிப்பதன் மூலமாக அவர் மீது இன்னும் நம்பிக்கையை நாம் ஆழப்படுத்துவோம். ஆமீன். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம். கை சூம்பியவர் ஓய்வு நாளில் நலமடைதல். அவர் மீண்டும் தொழுகை கூடத்திற்குள் சென்றார். அங்கே கை சூம்பியவர் ஒருவர் இருந்தார். சிலர் இயேசு மீது குற்றம் சுமத்தும் நோக்குடன் ஓய்வு நாளில் அவர் அவரை குணப்படுத்துவாரா என்று கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருந்தனர். இயேசு கை சூம்பியவரை நோக்கி, எழுந்து நடுவே நில்லும் என்றார். பின்பு அவர்களிடம், ஓய்வு நாளில் நன்மை செய்வதா தீமை செய்வதா, உயிரை காப்பதா அழிப்பதா, எது முறை என்று அவர் கேட்டார். அவர்களோ பேசாதிருந்தார்கள். அவர் சினத்துடன் அவர்களை சுற்றிலும் திரும்பி பார்த்து அவர்களது பிடிவாத உள்ளத்தை கண்டு வருந்தி, கை சூம்பியவரை நோக்கி, கையை நீட்டும் என்றார். அவர் நீட்டினார். அவருடைய கை மீண்டும் நலமடைந்தது. உடனே பரிசேயர் வெளியேறி ஏரோதியரோடு சேர்ந்து இயேசுவை எப்படி ஒழிக்கலாம் என அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தனர். இயேசுவும் சீடர்களும் திரளான மக்களுக்கு பணிபுரிதல். இயேசு அங்கிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து, இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். 12 அழைத்தல். அதன் பின்பு இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பொவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத்து என்போர் ஆவர். இயேசுவும் பெயல்செபூலும். அதன்பின் இயேசு வீட்டிற்கு சென்றார். மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்தவும் முடியவில்லை. அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வரச் சென்றார்கள். ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டனர். மேலும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் இவனை பெயல்செபூல் பிடித்திருக்கிறது என்றும், பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆகவே அவர் அவர்களை தம்மிடம் வரவழைத்து அவர்களுக்கு உவமைகள் வாயிலாக கூறியது, சாத்தான் சாத்தானை எப்படி ஓட்ட முடியும்? தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த அரசும் நிலைத்து நிற்க முடியாது. தனக்கு எதிராக தானே பிளவுபடும் எந்த வீடும் நிலைத்து நிற்க முடியாது. சாத்தான் தன்னையே எதிர்த்து நின்று பிளவுபட்டு போனால் அவன் நிலைத்து நிற்க முடியாது. அதுவே அவனது அழிவு. முதலில் வலியவரை கட்டினாலன்றி அவ்வலியவருடைய வீட்டுக்குள் நுழைந்து அவருடைய பொருள்களை எவராலும் கொள்ளையிட முடியாது. அவரை கட்டி வைத்த பிறகுதான் அவருடைய வீட்டை கொள்ளையிட முடியும். உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தூய ஆவியாரை பழித்து உரைப்பவர் எவரும் எக்காலத்திலும் மன்னிப்பு பெறார். அவர் என்றென்றும் தீராத பாவத்திற்கு ஆளாவார். ஆனால்
மக்களுடைய மற்ற பாவங்கள், அவர்கள் கூறும் பழிப்புரைகள் அனைத்தும் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். இவனை தீய ஆவி பிடித்திருக்கிறது என்று தம்மை பற்றி அவர்கள் சொல்லி வந்ததால் இயேசு இவ்வாறு கூறினார். இயேசுவின் உண்மையான உறவினர். அப்பொழுது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து வெளியே நின்று கொண்டு அவரை வரச்சொல்லி ஆள் அனுப்பினார்கள். அவரை சூழ்ந்து மக்கள் கூட்டம் அமர்ந்திருந்தது. அதோ உம் தாயும் சகோதரர்களும் சகோதரிகளும் வெளியே நின்று கொண்டு உம்மை தேடுகிறார்கள் என்று அவரிடம் சொன்னார்கள். அவர் அவர்களை பார்த்து, என் தாயும் என் சகோதரர்களும் யார் என்று கேட்டு தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 4. விதைப்பவர் உவமை. அவர் மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்க தொடங்கினார். மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடி வர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார். அவர் அவர்களுக்கு கற்பித்தது, இதோ கேளுங்கள். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேர் இல்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கி விடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவை முளைத்து வளர்ந்து சில 30 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 100 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். உவமைகளின் நோக்கம். அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்ந்து இருந்தவர்கள் 12 சேர்ந்து கொண்டு உவமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், இறையாட்சியின் மறைப்பொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது. புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் உவமைகளாகவே இருக்கின்றன. எனவே அவர்கள் ஒருபோதும் மனமாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டுகொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார். விதைப்பவர் உவமையின் விளக்கம். மேலும் அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமை உங்களுக்கு புரியவில்லையா? பின்பு எப்படி மற்ற உவமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள்? விதைப்பவர் இறைவார்த்தையை விதைக்கிறார். வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள். ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்து விடுகிறான். பாறை பகுதியில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள், சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள். இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கண்ணோ நேர்ந்த உடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள். முட்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஏனைய தீய ஆசைகளும் உட்புகந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள். இவர்களுள் சிலர் 30 மடங்காகவும் சிலர் 60 மடங்காகவும் சிலர் 100 மடங்காகவும் பயனளிப்பர் என்றார். விளக்கு உவமை. இயேசு அவர்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்குத்தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். முளைத்து தானாக வளரும் விதை உவமை. தொடர்ந்து இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார். ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார்.
கடுகு விதை உவமை. மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த உவமையால் அதை எடுத்துச் சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெருங்கிளைகள் விடும் என்று கூறினார். உவமைகள் வாயிலாகவே பேசும் இயேசு. அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல உவமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார். காற்றையும் கடலையும் அடக்குதல். அன்றொரு நாள் மாலை நேரம் இயேசு சீடர்களை நோக்கி, அக்கறைக்கு செல்வோம் வாருங்கள் என்றார். அவர்கள் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிட்டு படகில் இருந்தவாறே அவரை கூட்டிச் சென்றார்கள். வேறு படகுகளும் அவருடன் சென்றன. அப்பொழுது ஒரு பெரும் புயல் அடித்தது. அலைகள் படகின் மேல் தொடர்ந்து மோத அது தண்ணீரால் நிரம்பிக் கொண்டிருந்தது. அவரோ படகின் பின்பகுதியில் தலையணை வைத்து தூங்கிக் கொண்டிருந்தார். அவர்கள், போதகரே, சாக போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவரை எழுப்பினார்கள். அவர் விழித்தெழுந்து காற்றை கடிந்து கொண்டார். கடலை நோக்கி, இறையாதே, அமைதியாய் இரு என்றார். காற்று அடங்கியது. மிகுந்த அமைதி உண்டானது. பின் அவர் அவர்களை நோக்கி, ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு இன்னும் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார். அவர்கள் பேரச்சம் கொண்டு, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகின்றனவே, இவர் யாரோ என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென்.